சும்மா கண்ணை மூடிட்டு கொடுக்குறோமா? ஒவ்வொன்றையும் பார்த்து தான் செய்யணும். ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய மகனுடைய இறப்பை நம்முடைய பலகீனமாக எடுத்து காட்டினார்கள். மாநில தலைமையின் சார்பாக ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது. அந்த ஒரு கட்டுரையே அசத்தியவாதிகளுடைய முகத்தை கிழிக்கக்கூடியதாக மாறியது. நபர்களை கொண்டு இந்த இயக்கம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சான்றை ரப்புல் ஆலமீன் காட்டியிருக்கிறான். இந்த இயக்கத்தினுடைய பயணத்தில் நபர்களா கொள்கையா என்ற அடிப்படையினுடைய வழிகாட்டுதலிலே எவ்வளவு பெரிய சொல்லாற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் கொள்கை இல்லை என்று சொன்னால் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இரண்டு நபர்களை கூட கூட்ட முடியாத நபர்களாக மாறிவிடுவார்கள். கொள்கை உங்களிடத்திலே இருக்கும் வரை அல்லாஹ் உங்களிடத்திலே உதவியை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டலையா? இந்த ஒரு எண்ணெல்லாம் நமக்கு வரக்கூடாது. நிர்வாகின்னு சொன்னா சாட்டை எடுக்கணும், கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்கங்கறாங்க. ரசூலுல்லா அவங்களுடைய தோள்களிலே கையை வைத்துவிட்டு, அபூதரே, பொறுப்பு என்பது நீ பலகீனமான நபர், உங்களுக்கு பொறுப்பு வேண்டாம், அது ஒரு அமானிதம். நாளைக்கு இந்த பொறுப்பை சரியாக பயன்படுத்தாதவர்கள் நாளைக்கு மறுமையிலே அதற்காக துன்பத்தை சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொறுப்பு ஏத்துட்டோமா, கொடுத்துட்டானா, கேட்கல, விரும்பல, ஆசைப்படல, வந்து உட்கார்ந்துட்டோமா, அதுக்கு பிறகு நமக்கு பின்னால எவ்வளவு பொறுப்பு இருக்கு. நமக்கு பின்னால எத்தனை மர்கஸ், எத்தனை கிளைகள், எத்தனை சான்றுகள், எத்தனை செயல்பாடுகள். எதிரிகள் நம்முடைய கிளைகளிலே ஊறி விடுகிறார்களா, மாவட்டத்திலே வருகிறார்களா, கரையான் போல அரிக்கிறார்களா, நம்முடைய உறுப்பினர்களை நம்முடைய ஜமாத்தினுடைய கட்டமைப்பிலும் உடைப்பதற்கான வேலைகளை செய்கிறார்களா? நெருப்பு மாதிரி நிர்வாகிகள் போய் நிற்கணும். சொந்த வேலையை கூட அந்த நேரத்திலே சற்று தள்ளி வைக்க வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்ல வரல. எந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரங்கள் வந்துவிட்டால் நம்முடைய பணிகள் என்பது ஒரு மிக சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன, நம்ம பள்ளி வாசல்ல நம்ம ஜமாத்தினுடைய நூல்கள் அல்லாஹ்வினுடைய கிருபையினால இன்னைக்கு ஏராளமான நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜமாத்தினுடைய நூல்கள் வராதா அப்படிங்கிற தேற்றம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜமாத்தினுடைய நூல்கள், அதிகமான நூல்கள் எங்க பயன்படுத்தப்படணும்? நம்முடைய கிளைகள்ல இருக்கணும். ரஹ்மான் சிலரை அடையாளப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீனே உலகத்திற்கு அவருடைய சிந்தனையை அடையாளப்படுத்தி இருக்கிறான். இந்த மாஸ்காஞ்சாவடியில் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில கூட கரீம்பாய் சொன்னாங்கல்ல, வணக்கத்தை ரெண்டா பிரிக்கணுமா. ஒரு வணக்கம் என்னது? வணக்கம் என்று சொல்லுவது. இன்னொன்னு என்னது? வணக்கம் என்ற சொல்லு இருக்கும் வெளியில, மனதுக்குள்ள என்ன இருக்கும்? நான் உன்னை வணங்கல, வாழ்த்துறேன்னு சொல்லணுமா. இப்படி சொல்லிக்கிடலாங்கிற அளவுக்கெல்லாம் சிந்தனைகள் பேதிக்கக்கூடிய எந்த வழியில் நாம் வந்தோமோ அந்த வழியை நோக்கி செல்லக்கூடியவர்களாக மாறும்போது தூக்கி வீசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரியமாக வேண்டும் என்றால் தொடர்ச்சியான ஃபாலோ கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிர்வாகம் என்பது சரியான ஒரு கோணத்திலே நாம் பயணித்த காரணத்தினால்தான் எவ்வளவு பெரிய பேரலையில் கூட ரப்புல் ஆலமீனுடைய உதவியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். திறமையாலையா, அறிவாலையா? கிடையாது. கொடுத்துறாதீங்க, திருடுவான், இவங்களை திருடர்கள், பணத்தை கொடுக்காத, வீட்டில் கொண்டு வச்சிருவான், இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஈரோட்டில் இருந்து ஒரு பெண்மணி கடிதம் எழுதுகிறார், எனக்கு மதிப்புள்ள தொகையை, எனக்கு வீடு இருக்கு, ஜமாத்துக்கு நான் கொடுக்கிறேன். இது நீங்க இந்த ஒண்ணு நினைச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே மாதிரி எனக்கு இன்ன மதிப்பில் உள்ள சொத்தில் இருக்கிறது, நீங்கள் ஜமாத்தை எடுத்து நடத்துங்கள். எப்படி சொல்றாங்க? நமக்கே ஆச்சரியமா இருக்கு. வடசென்னை, நான் சொல்லுகிறேன், நாங்க அமைந்த இந்த நிர்வாகத்தில் எவ்வளவோ அள்ளி வீசுகிறார்கள், கொடுக்காதே என்கிறார்கள், திருடி விட்டார்கள் என்கிறார்கள், நாளுக்கு நாள் முகநூலில் அப்டேட் செய்கிறார்கள், வாட்ஸ்அப்ல பல்வேறு விதமாக கேலியும் கிண்டலுமாக பரப்புகிறார்கள். கடலூர் தெருக்கில் போன வாரத்தில் பி முட்லூர் பதிவாகி போச்சு. எதுக்கு சொல்றோம்னா, இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை எப்படி வருகிறது?
நீங்க அந்த ரூட்டை பார்க்கணும். அந்த ரூட் எப்படி இஹ்லாஸா போறதுதான். 5 பைசா 1 ரூபா கூட அமானிதம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். பொறுப்பு என்பது நமக்கு தரப்பட்ட அமானிதம். படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் பதில் சொல்லுவோம் என்ற அடிப்படையில் தரப்பட்ட அந்த இஹ்லாஸினுடைய உதவிதான் ஜமாத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது அப்ப நம்ம யாருக்கு பயப்படுகிறோம்? மனிதர்களுக்கு பயப்படுகிறோமா, அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோமா? நிர்வாகம் என்பது பெற்றிருக்கக்கூடிய அமானிதம். நம்ம ஏன் சொல்றோம்? வசூல் பண்ணி நீங்க 100 லட்சம் கூட கொடுங்க, 1 கோடி கூட கொடுங்க ஒரு நபருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஏன் அதை மசூரா செய்ய வேண்டும் என்று ஒரு வரமுறையை ஏற்படுத்துகிறோம்? அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நிர்வாகம் என்பது ஒரு வேலையை போல பயிர்களை காப்பாற்ற வேண்டும். எதிரிகளிடம் இருந்தும் துரோகிகளிடம் இருந்தும் உள்ளே இருக்கக்கூடிய பயிர்கள் வளமாக வளரக்கூடியதை கண்காணிக்கக்கூடிய வேலையாக அர்ப்பணித்து நிற்கக்கூடியவங்க தான் நிர்வாகி. அப்ப இந்த விஷயத்துல கவனமான முறையிலே நீங்கள் கைகொள்ள வேண்டும். சில இடங்கள்ல அரிதா என்ன பண்றாங்க, மாநில தலைமையில அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அந்த எதிரிகள் கிளப்பி விட்டாங்கல்ல, அதுக்கு நம்ம மக்கள் சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, கிளை நிர்வாகி மாவட்ட நிர்வாகி தெளிவா இருக்கிறாங்க, பதில் சொல்லணும். தலைமையில அல்லாஹ்வுடைய கிருபையினால எல்லா பத்திரமும் அங்கதான் இருக்கு. ஒரு ஆளு கூட அதை கை வைக்க முடியாது. நடவடிக்கை எடுக்கப்பட்ட முக்கியமான நால்வர் சாதாரண பொறுப்பில் உள்ளவர்கள் கிடையாது. ஜமாத்தினுடைய ஒரு சொத்தை, ஒரு செங்கலை கை வைக்க முடிந்ததா? அந்த வயிற்றெரிச்சலின் காரணமாகத்தான் அப்படி கிளப்பி விட்டாங்க. புரிதா உங்களுக்கு? ஏன் கிளப்பி விட்டான்? சட்ட பாதுகாப்பா இருக்கு, பைலாலே அந்த விதி இருக்கிறது. ஜமாத்திற்காக மாநில உயர் நிர்வாகியினுடைய பெயரிலே பதிவு செய்யப்பட வேண்டும் இருக்கிறது பைலா. இன்னைக்கு வைத்த பைலா இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள பைலா. அந்த ஒரு பாதுகாப்பான அந்த சிஸ்டம் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கப்பட்டதுனாலதான் நம்ம பாதுகாக்க நினைக்கிறோம். யாரும் யாருடைய சொத்தை கை வைக்கவே முடியாது. உங்களுடைய கிளை சொத்து மிக சேஃப்டியாக இருக்கும். கிளையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை விட 1000 மடங்கு சேஃப்டியாக இருக்கும். அவ்வளவு பாதுகாப்பாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். அடுத்து பேசி வைக்கக்கூடிய விஷயங்களை எழுதி கொள்ள வேண்டும். ஒரு மாசத்திலே 4 விஷயம் தான், அதுல ஒரு 2 விஷயம் தான் அவருக்கு கொடுப்போம். அந்த 2 கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு கிடையாது. சொந்தமா கடை வியாபாரம் பண்ண அப்படி இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தமாக வியாபாரம் செய்தால் நம்முடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்குமா? கொடுத்த செக்க மறந்துட்டீங்களா? வைத்திருக்கக்கூடிய பணம் எங்கன்னு தெரியாம முழிச்சிங்களா? எங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாம என்னைக்காவது கடையில் உங்க பொருள் இல்லாம இருந்துச்சா? ஒரு கடை நாளாகுது, வசதிகள் பெருகிறது, அது உங்களுடைய உழைப்பு இல்லையா? அதே போன்றுதான் நிர்வாகி என்பவர்கள் வேறு போன்றவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் கண்கொத்தி பாம்பு போல அப்படியே கவனித்து வேர்கள் எப்படி நீரை உறிஞ்சு கொண்டு வருகிறதோ அப்படி மேல கொண்டு வந்தாதான் ஏகத்துவ வளர்ச்சி. பெண்கள் பயான், திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், அதே போல எண்ணற்ற பணிகளை நாம் செய்ய முடியும். கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஆனால் நம்முடைய ஜமாத்திற்கு ஜகாத் வகையில், அதாவது கொரோனாவுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்குவதற்காக ஜமாத்தினுடைய பொருளாதாரத்தை, அதனுடைய செட்டப்பை, கிளை நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பை, மாவட்ட நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பை நம்பி அவ்வளவு பெரிய பொருளாதாரம் ஒரு கொரோனா காலகட்டத்தில் வருகிறது என்று சொன்னால் உங்களிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை செய்ய முடியும். உங்களால் கொரோனா காலத்தில் உதவி பெற்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களா இல்லையா? உங்களால் உதவி பெற்ற ஒவ்வொரு நன்மக்களும் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே இந்த இயக்கத்தால், இந்த அமைப்பால், இந்த கொள்கையால் நான் பெற்ற நன்மைகள் என்று நமக்காக துஆ செய்வார்களா இல்லையா? அதற்காகத்தான் இந்த நிர்வாகத்திலே இருக்கிறோம். அப்படியான நிர்வாகத்திலே உளப்பூர்வமாக, கவனமாக, திறம்பட, ஆழமாக சிந்தித்து ஏராளமான விஷயங்களை செயல்படக்கூடிய நன்மக்களா இருங்க. சக நிர்வாகிக்குள்ள போட்டி, பொறாமை, அவன் வளர்ந்துருவான், எந்த எண்ணமும் இல்லை. எதுவும் இல்லாமல் அழகான முறையில் என்ன செய்யணும், உங்களுடைய நிர்வாக கட்டமைப்பை சரியாக வளர்க்க வேண்டும். தலைவர், செயலாளர் இது மாதிரி அந்த கட்டமைப்புக்கு கட்டுப்படணும். உள்ளுக்குள்ள தலைவருக்கும் செயலாளருக்குமான இடைவெளிகள் வரக்கூடாது. அது ரொம்ப ஒட்டுனதா இருக்கணும். அற்புதமான ஒரு செட்டப்புக்குரிய
ஒரு விஷயத்தை செய்து இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் நம்முடைய ஜமாத்தினுடைய நற்காரியங்களை பலப்படுத்துவீர்களா?